கோழிய குடலை புரட்டுது. நான் நினைக்கிறேன் கோழிக்கு ஏதோ வயத்துல வியாதின்னு நினைக்கிறேன். உனக்கு கோழி பிடிக்காது, அதான் மூக்குல துணி கட்டிக்கிட்டு இல்ல. அம்மா மாமா வழக்கம் போல பத்தினா கூட சாவி எடுத்துக்கிறேன். வாங்க நீ என்னங்க என்ன அந்த டிஃபனை ரெடி பண்ண சொல்லிட்டு இங்க உட்காந்து சீட் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? உன் டிஃபனுக்கு பயந்துதான் நான் இங்க ஓடியாந்தேன். அவங்களுடைய பாரு சம்பள கொள்ளக்கார மாதிரி. நேரம் மாட்டுக்கு வரா, சாவி எடுத்துக்கிறா, பீரோவை திறக்கிறா, பணத்தை எடுத்துட்டு கணக்கு எழுதுறா, திருப்பி போயிடுறா. பணத்தை கணத்தை செட்டில் பண்றா திருப்பி கொடுத்து. அதெல்லாம் உனக்கு இருக்கு. எனக்கு தேவை 2 வேளை காப்பி, 2 வேளை சாப்பாடு. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. வரா நாளைக்கு அவன் கூட்டாளா பணத்தை நான் தான் செட்டில் பண்ண மறந்துடாத. கலங்காத்தா பேசுற பேச்சாது போய் வாய் கழிவு தர. நீ பேச மாட்ட. உன் பொண்டாட்டி கூட சாகிறதுக்கு முந்தின நாள் என்னோட சீட்டு விளையாடுனா ஒரு புல்லுக்கு 15 பைசா தரணும். கூட்டா நான் யார கேட்கறது? குழந்தைகிட்ட கேளு. குடுக்குறியாமா? நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மத்தியானமா சாவகாசமா வர்றேன். சீக்கிரமா கௌரி அனுப்பி வைமா. குழந்தைக்கு சாதம் ஊட்டணும். கௌரி வந்து சாதம் ஊட்டினாதான் சாப்பிடுவேன்னு குழந்தை அடம் பிடிக்குது. சரிம்மா. மளிகை பாக்கி வாங்க வந்துட்டு அப்புறம் காசு வாங்காம போன எப்படி? அரே உமா பேட்டி, இந்த ராவுத்தர் இந்த ஊர்ல எத்தனையோ பேருக்கு மளிகை சாமான் கொடுக்கறான், எத்தனையோ வீட்டுக்கு பணம் வாங்க போறான், அத்தனை பேரும் பணம் கொடுக்கறான். ஆனா நீ மட்டும் இந்த சாய்பு ஒரு மனுஷன் நினைச்சு மோர் கொடுக்கறாங்க. இந்த மோர் மேலே சாய்பு முகத்து குச்சி ஆகிறான். நம்ம பணம் வாங்க வர்றான் இல்ல, இந்தளா கொடுக்கறான். ராவுத்தரோட தமிழ் பயிர் எவ்வளவோ பாடுபடுறாங்க. ஆனா பழக்க தோஷத்தினாலே நீங்க இப்படி பேசுறீங்க. இந்தாங்க, இதுல 300 ரூபாய் வர வச்சுக்கோங்க. இந்த மாசம் 12ஆம் தேதி 120 ரூபாய் தர்றேன். பாக்கி அடுத்த மாசம் சேர்த்து தரேன். அச்சா, என்னங்க பணத்தை வாங்கிட்டு புக்கில் எழுதாம போறீங்க? அரே உமா பேட்டி, இவரை பத்தி சாய்பு நெஞ்சில் எழுதி இருக்கிறான். இந்த நாக்கு மேலே நாணயம் இருக்கும், அதுக்கும் சாய்பு மதிப்பு கொடுக்கிறான். வரா சலாம். ஏன்னா சுடுசத்துல கைவிட்ட கை ரொம்ப எரியுதா? அப்பா அக்காவை கூட்டிட்டு வந்துட்டாருல, அழக்கூடாது. எப்படி சுடுசத்துல கை விட்ட நீ? இன்னொரு கூட கையை உடைச்சிடுறேன். அறிவிட்ட கருத ராத்திரி குழந்தை திடீர்னு எந்திரிச்சு அழுதுச்சுன்னா அம்மா வயசானவங்க, அவங்கள தொந்தரப்படுத்த கூடாதுன்னு உன்னைய கூட்டிட்டு வந்தேன். எத்தனை நாளைக்கு தான் என்னையும் தொந்தரவு செய்ய முடியும்? குழந்தைக்கு சீக்கிரம் ஒரு அம்மாவை கூட்டிட்டு வருது. அப்படிங்களா? சரிங்க. பெரிய மனுஷி மாதிரி ஏதாவது பேசினா அடிச்சு பல்ல கழட்டிடுவேன். அரட்டிக்கிட்டு என்னையும் அரட்டிக்கிட்டுங்கிற? இன்னும் 3 மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு அண்ணியை கூட்டிட்டு வரல, என் பேர் கௌரி இல்ல. இத பாரு, என்கிட்ட சேலஞ்ச் பண்ண இன்னும் 15 நாள்ல காஷ்மீர்ல இருந்து ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் புருஷனுடைய காஷ்மீர் அனுப்பிச்சிருவேன். உனக்கு காஷ்மீர்லயே பொண்ணு பாப்பேனே. பெரிய பாப்ப. குழந்தையோட அப்பாவை பெற்ற பாட்டிங்க நீங்க, அம்மாவை பெற்ற பாட்டிங்கன்னா நம்ம 2 பேரும் எவ்வளவு சமாதானப்படுத்தணும். அடங்கிச்சா? அந்த கௌரி வந்தவங்க எப்படி பொட்டு அடங்கி பிடிச்சு போட்டீங்களா? அதனால்தான் கௌரி வர சொன்ன. இப்படி எத்தனை நாளைக்கு அப்பப்ப வர சொல்றது? ஒரு நாளைக்கு முறையோடு வர சொல்ல வேண்டியதானே? என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை பார்த்தா எனக்கு வயிறு எரியுது. என் பொண்ணுதான் அல்பாயத்துல போயிட்டா, அவரையும் கஷ்டப்படுற. அவரையும் கௌரியும் நாளையும் கழுத்துமா பாக்கணும். என் மனசு கிடந்து துடிக்குது. நீ ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சரியாதான் சொன்னீங்க. ஆனா உங்க வாயால இத ஆண்டவன் சொல்ல வச்சுட்டாரேன்டா வருத்தமா இருக்கு. அதனால என்ன, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மாப்பிள்ள வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதுக்காகத்தான் ஒரு நாளைக்கு 4
4 தடவை இந்த வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கேன். சார் அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருவீங்களா சார்? அதான் இன்விடேஷன் கொடுத்த போய் சொன்னேன். கரெக்டா வந்துருவேன். ஆமா, எப்ப தாலி கட்ட போறேன்? இன்னும் 1 மணி நேரத்துல வந்தீங்கன்னா சரியா இருக்கும் சார். நீங்க வந்துதான் தாலி எடுத்து கொடுக்க போறீங்க. நீதானே தாலி கட்ட போற? ஆமா சார்.